இதுக்கான அழைப்பு வந்து நேற்று இரவு 9:27க்கு எங்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு அழைப்பு வந்தது. அதன் அடிப்படையில் திண்டுக்கல்லிருந்து 2 ஊர்திகளும் அதாவது ஒரு வாட்டர் டெண்டர், வாட்டர் பவுசர் ப்ளஸ் வந்து ERT ஒன்று, வேடச்சந்தூர்லேருந்து ஒரு வெஹிக்கிள், மொத்தமாக 4 வெஹிக்கிளும் மாவட்ட அலுவலர், 2 உதவி மாவட்ட அலுவலர்கள் மற்றும் உங்களுடைய மொத்த பணியாளர்களும் வந்து இங்கே பணிபுரிஞ்சிருக்காங்க. இதில் வந்து கீழ்த்தளத்தில் தீ ஆரம்பித்து பரவினதுனால புகையெல்லாம் வந்து கீழ்த்தளத்துலையும் முதல் தளத்தில் ICU இருந்த இடத்துலையும் சிறிதளவு பரவி இருக்கு. உடனடியாக வந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தி இங்கிருந்த நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை வந்து மீட்டிருக்காங்க. இதில் லிஃப்டில் இருந்த பொதுமக்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 8 பேரை வந்து மீட்டாங்க. அதில் 6 பேர் வந்து இறந்த நிலையில் மீட்டிருக்காங்க. வேற தீயணைப்பு சாதனங்கள்லாம் வச்சிருக்காங்களா சார்? அதுக்கு முறையான அனுமதி தான் வாங்கியிருக்காங்களா? அது கரெக்டாக வந்து ரெனியூலாம் பண்ணிருக்காங்க. தீயணைப்பு சாதனங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, அங்கே யூஸ் பண்ணி பாதி பயன்படுத்தின நிலையில் ஓசரிலாம் கீழே கிடந்தது. நாங்கள் லைசன்ஸ் மற்றெல்லாம் வாங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய பில்டிங்லாம் வந்து தானியங்கி முறையில் பயன்படுத்தணுமாங்க, அந்த மாதிரிலாம் பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா வந்து 100 பேர் ஒரு நாளைக்கு இருக்கிறாங்க. பேஷண்ட் இன்பேஷண்ட் மட்டுமே, அவுட் பேஷண்ட் ஒரு நாளைக்கு 100 பேர் வந்து போகிறாங்க. பார்வையாளர்கள் 100 பேர் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் ஒர்க்கர்ஸோடு சேர்த்து ஒரு தானியங்கியான ஒரு விஷயங்கள்லாம் இதில் பண்ணியிருக்காங்க அந்த பில்டிங்கில். இதில் ஓஸ்ரீல்ஸ் இப்போ இருக்குது, ஸ்மோக் டிடெக்டர்ஸ் இருக்குது. மற்றது இங்கே ஃபால் சீலிங் போட்டதுனால இப்போ மொத்த சிஸ்டமும் இந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. அதனால் என்ன இருந்தது என்ன இல்லைன்னு தெரியல. நாங்கள் எங்கள் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிவிட்டு என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். முதல் கட்டமாக எலக்ட்ரிக்கல் தீ விபத்தாக இருக்கலாம், மின்சார கசிவில் ஏற்பட்டிருக்கலான்னு தெரியுது. ஸோ அந்த கார்னரில் தான், அந்த ரிசப்ஷனில் இருந்த எலக்ட்ரிக்கல் பேனல் பக்கத்தில் தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதிக வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஆர் பேட்டரி ரெண்டில் எது ஒன்றுன்னு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. பார்த்தப்போ அந்த ஏரியா, அந்த பகுதிகளில் ஏற்பட்டதாக தெரிய வாய்ப்பு. அதான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெக்கார்ட் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.